இலக்கிய மொழிபெயர்ப்பு அல்லது மொழி ஆக்கம், பத்திரிகைகளுக்கான மொழிபெயர்ப்பு, அறிவியல் தொழில்நுட்ப மொழிபெயர்ப்பு, வாழ்வியல் நூல்களுக்கான மொழிபெயர்ப்பு, மேடை பேச்சுக்கான மொழிபெயர்ப்பு. இந்த ஐந்தும் 5 விதமான தன்மை கொண்டவை. எனவே இவைகள் துறைகளால் மட்டும் வேறுபட்டு நிற்கவில்லை, அவ்வவற்றினுடைய தன்மைகளாலும் வேறுபட்டு நிற்கின்றன. இலக்கிய நூல்களை மொழிபெயர்க்கிற போது அந்த கவித்துவம், அந்த நயம், அதனுடைய ஜீவன் கெடாமல் இந்த மொழிக்கு மாற்றுவது மிக கடினமானது. ஆனால் அறிவியல் செய்திகளை மொழிபெயர்க்கிற போது செய்திகளை சரியாக கொண்டு வந்துவிட்டால் போதுமானது. அறிவியல் செய்திகளினுடைய அந்த கவித்துவ நயத்தோடு அவற்றை மாற்ற வேண்டும் என்கிற தேவையில்லை. அறிவியல் என்பதே ஒரு கவித்துவ அழகை போர்த்தி கொள்ளாத ஒரு துறை என்பதையும் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். இயல்பாக நாம் இப்படி சொல்லலாம், இமயமலையின் உயரம் எவ்வளவு என்று ஒரு அறிவியல் அறிஞனிடம் கேட்டால் அவன் சொல்லுகிற விடையும், ஒரு கவிஞனிடம் கேட்டால் இவன் சொல்லுகிற விடையும் கண்டிப்பாக வேறுபடும். இமயமலையின் உயரம் என்ன என்பதற்கு ஓர் அறிவியல் அறிஞன் கடல் மட்டத்திலிருந்து சரியாக இத்தனை அடி உயரம் என்பதாக மட்டுமே விடை சொல்லுவார். அவ்வளவுதான் அதில் இருக்கிற செய்தி. ஆனால் கவிஞன் அந்த அடியை அளந்து சொல்லுவதில்லை. விண்ணை இடிக்கும் தலை இமயம் என்கிறான் பாரதி. நாம் இந்த வரியை கவனித்து பார்க்க வேண்டும். விண்ணை இடிக்கும் தலை இமயம் என்று சொன்னால் இந்த வரியிலே பல செய்திகள் அறிவியலுக்கு ஏற்றவை அல்ல. விண் என்று எதுவும் கிடையாது. முதலில் அடிப்படையில் ஸ்கை என்று சொல்லுவதையே இன்றைக்கு அறிவியல் மறுக்கிறது. வெளி, ஸ்பேஸ் என்பதுதான் இருக்கிறதே தவிர ஸ்கை, ஆகாயம், வானம் என்று ஒன்றுமில்லை. பிறகு விண்ணை இடிக்கும் தலை இமயம் என்றால் இமயத்துக்கு தலையும் இல்லை, தலை வானத்தை போய் இடிக்கவும் இல்லை, வானம் என்றே ஒன்றுமில்லை. எனவே பாரதியார் சொன்னது எல்லாமே பொய்தான் என்று நாம் முடிவுக்கு வர வேண்டியதில்லை. இரண்டுக்கும் இருக்கிற அடிப்படை வேறுபாடு என்ன என்றால், அறிவியல் அறிஞர்கள் உள்ளதை உள்ளவாறு சொல்லுகிறார்கள், கவிஞர்கள் உள்ளதை உணர்ந்தவாறு சொல்லுகிறார்கள். இவைதான் அடிப்படை. இதுதான் உரைநடைக்கும் கவிதைக்குமான அடிப்படை வேறுபாடு கூட. என்ன இருக்கிறதோ அந்த உண்மையை அப்படியே சொல்லிவிடுவது உரைநடை, அது அறிவியல் தன்மை கொண்டது. ஆனால் என்ன இருக்கிறதோ அதை நாம் பார்க்கிற போது எப்படி உணர்கிறோம்? இமயத்தை நிமிர்ந்து பார்க்கிற எவனுக்கும் அடடா இது ஒரு வானத்தை இடிக்கும் போல் இருக்கிறதே என்று தோன்றினால் உள்ளதை உணர்ந்தவாறு சொல்லுவது உணர்ச்சி நடை. அது கவிதைக்கு உரியது. அறிவு நடை உரைநடைக்கு உரியது, உணர்ச்சி நடை கவிதைக்கு உரியது. எனவே அறிவியல் கட்டுரையில் செய்திகள் கொஞ்சமும் பிறழாமல், அந்த புள்ளி விவரங்கள் தவறாமல் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். ஆனால் இலக்கிய நூல்களை மொழிபெயர்க்கிற போது வெறும் செய்திகளை கொண்டு வந்து விட்டால் மட்டும் போதாது. அந்த இலக்கிய நயம், கவிதை வளம், கற்பனை திறன், ஒப்புமை வளம் இத்தனையும் மறுபடியும் மொழிபெயர்ப்பிலும் வந்தாக வேண்டும். மில்டனை மொழிபெயர்க்கிற போது கம்பனின் அழகு வர வேண்டும். கம்பனை ஆங்கிலத்தில் கொண்டு போனால் மில்டனின் அழகு இருக்க வேண்டும். பாரதியார் தன்னை ஷெல்லி தாசன் என்றே புனைப்பெயரில் வழங்கி கொண்டார். ஷெல்லியின் கவிதைகளால் அவர் ஈர்க்கப்பட்டார். எனவே ஷெல்லியின் அழகு மொழிபெயர்ப்பில் பாரதியின் கவிதைகளில் போய் சேர வேண்டும். எனவே முதலில் இந்த 2 துறைகளை எடுத்துக்கொண்டால், இலக்கியம், அறிவியல் என்கிற 2 துறைகளை எடுத்துக்கொண்டால் அறிவியலுக்கு மொழிபெயர்ப்பே சிறந்தது. அறிவியல் கட்டுரையை, அறிவியல் நூலை மொழிபெயர்க்கிற போது நேரடியாக சொல்லுக்கு சொல் தவறாமல் அப்படியே மொழிபெயர்ப்பது தான் டிரான்ஸ்லேஷன் என்பதுதான் சரியானது. ஆனால் இலக்கியத்தை பொறுத்தளவு மிக பெரும்பான்மையாக சொல்லுக்கு சொல் அப்படியே பெயர்க்காமல் இந்த மரபுக்கு உரிய அந்த சொற்களை, அந்த உவமைகளை எடுத்துக்காட்டி மொழி ஆக்கம் செய்வது இலக்கிய நூல்களுக்கு ஏற்றது, டிரான்ஸ்கிரியேஷன். எனவே அறிவியல் தொழில்நுட்ப நூல்களுக்கு மொழிபெயர்ப்பும், இலக்கியங்கள் காவியங்களுக்கு மொழி ஆக்கமும் இந்த மொழிபெயர்ப்பு துறையிலே
உகந்தவை. அப்படி செய்கிற போதுதான் அவற்றின் தன்மை மாறாமல் இன்னொரு மொழிக்கு போய் சேரும். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு பொருள்களை மாற்றுவதை விட ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு இலக்கியத்தை, செய்திகளை மாற்றுவது மிக கடினமானது. எனவே மொழிபெயர்ப்பாளர்கள் மிகுந்த திறன் உடையவர்களாக இல்லை என்றால் இவற்றையெல்லாம் ஒரு நாளும் செய்து முடிக்க முடியாது.